ஹாய், இது உங்கள் கார்த்திகாஸ் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி சிக்கன் பெப்பர் கறி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். விறகு அடுப்பில் மண்பாண்டங்களை வச்சு சமைச்சிருக்கேன். மண்பாண்டங்கள் வச்சு சமைக்கும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போது ஒரு கடாய் பற்ற வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டிலேருந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கடுத்து தக்காளி 2லேருந்து ஒரு 4 தக்காளி போல் அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. பெருசாக இருந்துச்சுன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போது ஒரு 50 கிராம் மிளகுத்தூள் வீட்டிலையே பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். கடையில் நீங்கள் வாங்கி சேர்க்குறத விட வீட்டில் வாங்கி இடித்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கிறேன். சிக்கன் கறியில் எப்பவுமே உருளைக்கிழங்கு சேர்த்து சமைச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சிக்கன் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சிக்கன் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க.